குட் மார்னிங். இப்போ நம்ம இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் இருக்கிறோம். நம்ம இந்த கிறிஸ்மஸ் காலத்தை நம்ம எதுக்கு ஏன் கொண்டாடுறோன்னு பார்த்தா, கடவுள் வந்து நம்மை தேடி வந்தார். மனிதனை தேடி வருகின்ற ஒரு கடவுளாக மனுஷனை நம்மை தேடி வந்தார். அப்போ நம்ம கடவுள் பார்க்கும்போது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் வந்து அந்த முட்செடி எரியுது, ஆனால் அது வந்து எரிஞ்சு போகலை. அப்போ மோசையை பார்த்துட்டு அங்கே நிற்கிறாரு. அப்போ கடவுள் சொல்கிறாரு யாத்திரா 3:7, என்னுடைய ஜனங்கள் வந்து மிகுந்த அவதியில் இருக்கிறத நான் பார்த்தேன், அவங்கள மீட்க வந்தேன்னு சொல்கிறார். அப்போ அவர் வருகின்ற நோக்கமே வந்து நம்முடைய மீட்புக்காக தான் இருக்குது. மனிதனுடைய நிலையை அறிந்து அதனுடைய விளைவுகளை முழுதாக அறிந்து அவங்களை எந்த விலையாவது தன்னுடைய உயிரையே கூட கொடுத்து மீட்க வந்த கடவுள் தான் நம்முடைய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் இந்த கிறிஸ்துமஸ். அதனால் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நம்மை பாவத்திலிருந்து மீட்க, நித்திய அழிவிலிருந்து நம்மளை மீட்க வந்து நம்ம அதை சிலுவையில் அவர் பாரத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ நம்மை மீட்கின்ற ஒரு கர்த்தராக அவர் நம்மை தேடி வருகின்றார். மீண்டும் ஒரு முறை நம்ம தேடி வருவார். அப்போ வந்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள வருவார். என்றென்றைக்கும் நித்திய ஒரு வாழ்வு ஜீவனை அளிக்கிறதுக்கு வர இருக்கிறார். அதை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாத அவர் வந்து நம்ம கூட இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களோடும் ஒரு மிக நெருக்கமான உறவை வைத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அது எப்படி நம்ம பார்க்க முடியும்னா, எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். எசேக்கியா வாழ்க்கை வந்து நம்ம ஏசாயா புஸ்தகத்தில் பார்க்கும்போது 36, 37, 38 அதிகாரங்களில் பார்த்தோன்னா, இந்த அதிகாரங்களில் எசேக்கியாவுக்கு எதிராக அசீரியா ராஜா வந்துட்டு அந்த ராக்ஷபா அந்த தலைவன், அந்த ராஜாவினுடைய தலைவன் வந்து கர்த்தரை தூஷிக்கிறான். அப்புறம் வந்து இவங்கள தூஷிக்கிறான். இவங்களை வந்து சரணடைய சொல்கிறான். அப்போ எசேக்கியா வந்து தன்னுடைய ஆடைகள்லாம் கிழித்து கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட அவர் ஆள் அனுப்புவார். அப்போ ஆள் அனுப்பும்போது போய் அவருக்காக ஜபியுங்க அப்படின்னு ஆள் அனுப்புவார். அப்போ ஆள் அனுப்புறப்ப 37வது வசனத்தில் இருக்காது, 37ஆம் அதிகாரம் ஐசையா. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டை உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கியும் சம்பிரதியாகிய செப்பனாயும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என தீர்க்கதரிசிகள் ரெட்டுடுத்தினவர்களாக அனுப்பினான். அப்போ இவங்க வந்து ஐசையா கிட்ட ஆள் அனுப்புறாரு. அப்போ அவங்க போய் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் வந்து கர்த்தரிடத்தில் கேட்டு 7வது வசனத்தில் அவர் கர்த்தருடைய வார்த்தையை அவருக்கு சொல்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி, உன் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், அவன் போயிடுவான்னு சொல்லிட்டு. அப்போ அதே போல் வந்து அவன் போக வேண்டிய செய்தி வந்தது, யுத்தம் கேள்விப்படுறான், அதனால போயிடுறான். ஆனால் போகும்போது ஒரு மிகவும் தூஷித்து, நான் மீண்டும் வருவேன், எந்த கடவுளும் அவங்க ஜனங்களை விடுவிக்கல, அதே போல் உங்கள் கடவுளும் அவங்கள விடுவிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் மாதிரி சொல்லி ஒரு லெட்டரையும் கொடுத்து அனுப்புவான். அப்போது அந்த லெட்டர் வந்து எசேக்கியாவுக்கு வருது. அப்போ அந்த லெட்டர் எசேக்கியாவுக்கு வரும்போது எசேக்கியா என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய உடைகளையெல்லாம் கிழித்து கொண்டு கடவுளுடைய ஆலயத்தில் போயிட்டு கையை விரித்து கொண்டு அவர் ஜபிக்கிறார். அப்போ வந்து கடவுள் வந்து எசேக்கியாவை இவரிடத்தில் அனுப்புகிறார். இந்த வாட்டி பார்த்தா எசேக்கியா இங்கே நேராகவே கடவுள்கிட்ட போயிட்டு ஜபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவனுடைய விசுவாசம் வளர்ந்த ஒரு விசுவாசமாக காணப்படுகிறது இங்கே பார்க்கும்போது. அப்போ அதே போல் அவனுக்கு விடுதலை கூறினார் வந்து ஏசாயா. கடவுளே ஐசையாவை அனுப்புகிறார் அங்கே. அப்போ அவர் விடுதலை சொல்கிறாரு. அதே போல் அவர் விடுதலையும் பெறுகிறான். அடுத்து அதை தாண்டி வந்து 38ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது எசேக்கியா வந்து கொஞ்சம் சிக்காயிட்டப்போ திருப்பியும் ஏசாயாவை கடவுள் அனுப்புகிறாரு. அப்போ உன் காலம் முடிஞ்சது, வீடை சரி செய்யின்னு சொல்கிறார். அப்போ உடனே அவர் பார்த்தோம்னா 38ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் எசேக்கியா தன் முகத்தை சோர்புக்கரமாக திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்து அருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசி மூலமாக கேட்குறான். கேட்டவுடனே மீண்டும் கடவுளிடத்தில் போயிட்டு ஜபிக்கிறான். அப்படி ஜபிக்கும்போது கடவுள் வந்து அவனுடைய
அவனுக்கு சுகம் கொடுப்பேன் என்று மீண்டும் வந்து சொல்லிட்டு போன தீர்க்கதரிசியை மீண்டும் அனுப்பி கர்த்தர் வந்து அவனுக்கு சுகத்தை தரார். 15 வருட காலமும் அவனுக்கு நீடித்து கொடுக்குறார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே மீண்டும் அவன் வந்து விசுவாசத்தில் ஜபத்திலும் வளர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய வார்த்தை வருது, உடனே கடவுள்கிட்ட போய் கேட்கும் அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு உறவு வந்து பலப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ கடவுள் இதே போல தான் ஒவ்வொருவரோடும் கூட நம்ம கூட இடைப்படுகின்றவராக இருக்கின்றார், ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளும் அதே போலவே வளரணும்னு விரும்புகின்றார். அவர் விசுவாசத்தில், அவருடைய வார்த்தையில், அவரை அதிகமாக அறிந்து கொள்ளுதலில் வேண்டும்னு விரும்புகிறார். அதனால் நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த அவரை அறிந்து கொள்ளுதலில், அவரில் வளரணும் காரியங்களில் வளரணும்னு ஒரு முடிவெடுத்து அப்படி செய்தால் அது மிகவும் நலமாக இருக்கும். அது நம் கடவுளையும் நன்றாக அறிந்து கொள்வோம், அவரை நாம் நன்றாகவும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். தேங்க்யூ.